ஹலோ ஹால் ஐ எம் சாரா. போன வீடியோவில் வந்து ஸ்லீவ் டிசைன் வந்து போட்டிருந்தேன். அதோட பேக் நெக் டிசைன் தான் இப்போ பார்க்க போகிறோம். கண்டினியூ வீடியோ தான். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மேலே நெக் இருக்குல்ல, நெக்கோட சென்டரையும் லைட்டாக அர்க்காட் பண்ணியிருக்கேன். கீழே வர இடுப்பு பகுதியோட நடுப்பகுதியையும் அர்க்காட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணுன்னா, பேக் பார்ட்டை ஃபோல்டு பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கிறேன். எல்லாமே ஒரே அளவாக இருக்கான்னு பார்த்துட்டு பின் பண்ணுறேன். இது வந்து ஆம்ஹோலோட கீழ் பகுதியை வந்து பின் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இடுப்பு பக்கம் அதையும் கரெக்டாக வச்சு பின் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் ரெண்டு ஷோல்டரும் நெக்கும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து பின் பண்ணிக்கணும். இதில் வந்து நம்ம டிசைன் வந்து வரைய போகிறோம். நான் வந்து கட் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் ரொம்ப ட்ரை பண்ணி கட் பண்ணுறது வந்து ரேர் தான். பேக் சைடில் முடிஞ்ச வரைக்குமே ட்ராயிங் பண்ணி அதில் ஏதாவது டிசைன் கொடுத்து கிராண்டாக வச்சு தைச்சிருவேன். பேக் சைடில் வந்து கட் பண்ணுறது வந்து அதிகமாக நான் பண்ண மாட்டேன். நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தானே, அதனால் சரி முடிஞ்ச வரைக்கும் ட்ராயிங் பண்ணி நம்ம சாரியோட கிளாத் வச்சு தைச்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ராயிங் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த கஸ்டமர் வந்து எனக்கு இந்த நெக் டிசைன் தான் வேணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை. அக்கா நீங்கள் தைச்சி கொடுத்துருங்க, லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. இந்த சாரீ வாங்கி 1 மாதத்துக்கு மேலேயே இருக்கும், என் கையில் தான் இருந்துச்சு. இப்போ தான் தைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் நம்ம ஏதாவது ஓனாக க்ரியேட் பண்ணி தைச்சிக்கலாம். இப்போ நான் நெக் டிசைன் வரைகிறேன். ஸ்லீவுக்கு இதே மாதிரி தான் குழப்பமாகவே இருந்துச்சு, என்ன வரைகிறதுன்னு தெரியாமே. சரி நெக்குக்கும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா நான் மற்றதெல்லாம் பார்க்குறது பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் பார்க்குற ஃபோட்டோஸ் எல்லாமே செட் ஆகலை எனக்கு. சரி வேறு மாதிரி தைக்கணும் அப்படின்னு சொல்லி ஐடியா தான் வருது, தவிர எப்படி தைக்கணும்னு சொல்லி தோணலை. சரி நம்ம ட்ராயிங் பண்ணியே பார்த்துருவோன்னு சொல்லி தான் இப்போ நான் ட்ராயிங் பண்ணுறேன். இந்த ட்ராயிங் எனக்கு செட் ஆக மாட்டேது. அது ஒரு மாதிரியாக இருந்த மாதிரி இருக்குது, நல்லா இல்லை. அதனால் சரி நான் 2-3 ட்ராயிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ராயிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ராப்பராக நம்ம கேன்வாஸில் ட்ராயிங் பண்ணி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்கு நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த ஊரில் வந்து எல்லாமே யூ நெக் வச்சு பழகிட்டாங்க. பானைக்கு 2 கஸ்டமர் தான் இந்த ஊரில். அது போக ஏதாவது டிசைன்னா நீயே வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அவங்க அந்த அளவுக்கு டிசைனும் பார்க்க மாட்டேறாங்க. எதாக இருந்தாலும் நீயே பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்காட்டிக்கு நம்ம ஒரே டிசைனை எல்லாத்துக்கும் வச்சு கொடுக்க முடியாது. ஏன்னா அது ஒரு ஊர், எல்லோரும் ஒரே ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக பார்த்தா தான், ஓ உனக்கு இப்படி தைச்சி கொடுத்துருக்காளா, சரி நானும் அதே மாதிரி தைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் விருப்பப்படுவாங்க. நெக்ஸ்ட் இந்த டிசைனை தைச்சி கொடுன்னு சொல்லிட்டு ஒரே டிசைன் வச்சாலும் உனக்கு இப்படி தான் தைச்சி கொடுத்துருக்காளா அப்படின்னும் பேசுவாங்க. அதனால் மண்டையை போட்டு குழப்பி அப்படி இப்படி யோசிச்சு ஏதாவது ஒரு டிசைன் வரைஞ்சி தைக்கணும். நம்ம தான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஏன்னா அது வந்து ரொம்ப கிராமம் தான். எல்லோரும் இந்த அங்காளி பங்காளி சொல்லுவாங்களே, அந்த முறையாக தான் இருப்பாங்க. பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்தது மாதிரி தான் இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த ஊரில் டெய்லர்ஸ்க்கு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல பேர் வாங்குறது. நான் அந்த கடைசியாக வரைஞ்சிருக்கேன்ல, இந்த டிசைன் தான் நான் தைக்க போகிறேன். இது ஓரளவுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வரைஞ்ச ட்ராயிங்கே கொஞ்சம் வேறு மாதிரி வரைஞ்சிருக்கேன். இந்த பொண்ணு வந்து எனக்கு அந்தளவுக்கு பெருசாக இல்லை, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லலை. நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டா சரி அப்படின்னு நானும் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த ஷோல்டர் இருக்குல்ல, மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்துலேருந்து மார்க் பண்ண போகிறேன். இதில் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா நான் பார்க்குற விஷயம்னா, இந்த தையல் போட்டிருக்கேன்ல, ஒரு லைன் தெரியுதுங்களா, லைனிங்கும் மெயின் கிளாத்தை வச்சு ஜாயின் பண்ணுற இடம் தையல் இருக்குல்ல, அந்த தையல்லேருந்து தான் நான் கணக்கு வைப்பேன். ஃபுல் ப்ளவுஸே நான் அந்த நெக்கே நான் கணக்கு வைக்க மாட்டேன். அந்த தையல்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு அப்படியே மார்க் பண்ணுறேன். தையல்லேருந்து தான் கணக்கு வச்சுருக்கேன். அந்த தையல் வந்து போயிடும், அவ்வளோதான். உள் பக்கமாக மடிச்சு எம்மிங் வச்சா போயிடும். அதனால் நான் அந்த தையல்லேருந்து 1.5 இன்ச்சாக வச்சு ஃபுல்லாக ரவுண்டாகவே கொண்டு வரேன். அங்கே வரைஞ்ச டிசைன் வேறு இருக்குது, இங்கே வேறு இருக்குன்னு யோசிக்காதீங்க. இந்த 1.5 இன்ச்சுக்கு வெளியே டிசைன் வர மாதிரி பார்க்கணும், அவ்வளோதான். உள்ளே வந்து டிசைன் வரக்கூடாது. சும்மா ரஃப்பான ஒரு மார்க்கிங் தான் இது. இப்போ வந்து ட்ராயிங் பண்ணுறேன் பாருங்கள். கீழே இருந்து லைட்டாக ஒரு கர்வ், அந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணதோட சேர்த்து கீழே. ஏன்னா இதுக்கு உள் பக்கமாக டிசைன் போனாலும் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கர்வ், அதுக்கப்புறம் ஷோல்டர் வரைக்கும் லைட்டாக ஒரு கர்வ், அவ்வளோதான். இதைத்தான் நான் வந்து சாரியோட கிளாத் வச்சு தைக்க போகிறேன். கொஞ்சம் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் எடுத்து அப்படிலாம் நான் தைக்கவே மாட்டேன். டிசைனர் ப்ளவுஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி தைப்பேன். ஏன்னா எனக்கு வந்து நார்மல் ப்ளவுஸ் தைச்சு நான் வெறுத்துட்டேன். அதனால் எப்போவாவது டிசைனர் ப்ளவுஸ் கிடைக்குமான்னு நானே வெயிட் பண்ணுவேன். அதுவும் நீங்களாவே தைச்சிக்கோங்க, உங்கள் இஷ்டத்துக்கே தைச்சிக்கோங்கன்னு சொல்கிற கஸ்டமருக்கெல்லாம் நானாக இஷ்டப்பட்டு விருப்பப்பட்டு தைப்பேன். இந்த லேஸ் இவ்வளோ மீட்ரு நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த பீட்ஸ் இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கலாம், நான் கணக்கே பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச விஷயம் செய்யும்போது அதில் கணக்கெல்லாம் நமக்கு தேவையில்லை. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நானே உட்காந்து தைச்சிருப்பேன். என்னோடய ப்ளவுஸ் நினச்சிட்டு எனக்கு எப்படி தைப்பேனோ அப்படி தான் நான் தைப்பேன். இப்போ வந்து ஒரு பக்கம் ட்ராயிங் வரைஞ்சிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, அப்படியே ஆப்போசிட் பக்கம் இருக்குல்ல, இப்போ ஒரு பக்கம் ட்ராயிங் இருக்குது, அடுத்த பக்கம் அப்படியே மடித்து ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ண இடத்துல நீங்கள் கை தெரியாமல் வச்சுட்டா கூட அந்த அச்சு அப்படியே பதிஞ்சிரும். இப்போ மேலே ஷோல்டரும் கரெக்டாக வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் தட்டணும். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் தட்டணும். அந்த டஸ்ட்டு போயிட்டு அந்த துணியில் ஒட்டிக்கும், அவ்வளோதான். அது மேலே நம்ம மார்க் பண்ணணும். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நல்லாவே தெரியுது. இதுக்கு மேலே அப்படியே லைட்டாக மார்க் பண்ணுறேன்.
நீங்கள் கட் பண்ணி தான் டிசைன் ப்ளவுஸ் தைப்பீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நியூஸ் பேப்பரில் ஒரு வாட்டி கட் பண்ணிவிட்டு அதை வச்சு கிளாத்தில் கட் பண்ணுங்கள். இதுதான் வந்து டிசைனோட அவுட்லுக்கு. சாரியோட கிளாத் வந்து எடுத்தேன், ஒரு 8 இன்ச் போல் எடுத்தேன். அது ஸ்லீவு கொஞ்சம் வச்சுட்டேன், மிச்சம் இவ்வளோ தான் இருக்குது. இதை 2ஆக ஜாயின் பண்ணியிருக்கேன். 2ஆக ஜாயின் பண்ணி இந்த டிசைனுக்குள்ளே வருதான்னு செக் பண்ணியிருக்கேன். கரெக்டாக தான் இருக்குது. இதை எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். இப்போ லைனிங் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கா, மேலே பார்த்த மாதிரி. இந்த சாரியோட ரைட் சைடு தையல் போட்டிருக்க தெரியுதுங்க உங்களுக்கு, அப்படியே மிஷினில் போடுற மாதிரி வைக்கணும். ரைட் சைடு, ராங் சைடு உங்களை பார்த்த மாதிரி தான் இருக்கும். ரைட் சைடு ஃபேப்ரிக் வந்து மிஷின் மேலே டச் ஆகிருக்கணும். லைனிங் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். கரெக்டான ஹைட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நெக்கு தான் தைக்கணும், அவுட்லைன் தைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நெக்கு தான் தைக்கணும். நெக்கு தைச்சிங்க அப்படின்னா அடுத்து தைக்கும்போது நம்மளுக்கு எங்கே சுருக்கம் இருந்தாலும் நீவி விட்டு தைக்கலாம். மேலேயும் ஷோல்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் பின் பண்ணிக்கோங்க. நான் பின் பண்ணலை, எனக்கு கரெக்டாக எவ்வளோ இடம் தேவைன்னு சொல்லி பார்த்துட்டு அதனால் நான் கையிலே வச்சு பிடிச்சி தான் தைக்க போகிறேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் கிட்ட ஒரு பின்னு, கீழே ஒரு நெக் இருக்குல்ல அந்த வளைவு பகுதியில் அங்கே ஒரு பின் பண்ணிக்கோங்க, அசையாமல் இருக்கும். இப்போ நான் வந்து அப்படியே அந்த நெக்கு யூ நெக் இருக்குல்ல அதுலேயே நான் தைச்சிட்டு வர போகிறேன். ரொம்ப ஈஸி தான். நான் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட 400 தான் வாங்கியிருக்கேன். அதிகமாக எனக்கும் காசு கேட்க இஷ்டம் இல்லை. இந்த பொண்ணு சொல்லிட்டாங்க, அக்கா 400 தான் இருக்குது, அதுக்குள்ளே தைச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இதில் சாரியும் ஓரம் அடித்து கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நான் எதுவுமே பைசா கேட்கல. என்னை நம்பி கொடுத்துட்டாங்க, அக்கா இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நம்ம தைச்சி கொடுப்போம் அப்படின்னு ஒரு எண்ணம் தான். அதனால் சரி, சிம்பிளாக தைச்சி கொடுத்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது, நல்லா இருக்குது, கிராண்டாக இருக்குன்னு அதை வாங்கும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து நெக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ பேக் சைடில் திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த நெக்கோட தச்சிருக்க லைன் வந்து நல்லா தெரியும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ட்ராயிங் வரைஞ்சிருக்கோம்ல அது மேலே தைச்சிட்டு வரணும். எந்த துணியுமே இழுக்கக்கூடாது, கீழே இருக்க துணியை இழுக்கக்கூடாது, மேலே இருக்க ப்ளவுஸோட துணியையும் இழுக்கக்கூடாது. மெதுவாக வச்சு தைச்சிட்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த சேலை துணி இருக்குல்ல, சாரீ துணியில் கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட கேன்வாஸ் இருந்துச்சுன்னா அயன் பண்ணிக்கோங்க. நான் வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணலை. ஏன் அப்படின்னா நெக்கில் வந்து ஹெம்மிங் பண்ண போகிறேன். நம்ம இன்னொரு கேன்வாஸும் வச்சோன்னா அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் குண்டாயிரும். இப்போவே மொத்தம் 3 துணி ஆச்சு. இல்லை நீங்கள் அடித்து திருப்பி இதே மெத்தடில் தைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் கேன்வாஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் அப்படி வந்து இது பண்ணலை, அடித்து திருப்பலை, ஹெம்மிங் தான் வைக்க போகிறேன். அதனால் நான் கேன்வாஸ் வந்து வேண்டாம், நான் அவாய்ட் பண்ணிட்டேன். துணியே நல்லா திக்காக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கீழே அந்த ஷார்ப்பாக வீக்கிட்ட வந்துட்டோம்ல ஸ்ட்ரெயிட் லைன், அங்கே வந்து நிறுத்தியிருக்கேன். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன் எங்கேயாவது சுருக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஷார்ப்பாக தைக்கிற பகுதியில் நீடில் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணி தைக்கணும். அப்போ தான் அந்த எட்ஜ் எல்லாமே நல்லா ஷார்ப்பாக கிடைக்கும். நம்ம இங்கே தைக்கிற இடத்துல தான் கரெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம மேலே வந்து லேஸ் வச்சு தைக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல ஷார்ப் வந்து கிடைக்கும், லேஸை மடித்து தைக்கும்போது. அதனால் இப்போவே நல்லா கவனமாக பார்த்து தைக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து மேலே ஷோல்டர் கிட்ட வந்து முடிக்க போகிறேன். டபுள் ஸ்டிச் போட்டு முடிச்சிடுறேன். இதுக்கப்புறம் அப்படியே திருப்பி பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும் லைன் பண்ணியிருக்கிறது தெரியுதா? இப்போ கட் பண்ண போகிறோம். நெக்கோட ரவுண்ட் இருக்குல்ல, அந்த ப்ளூ கலரில் தெரியுதா, அது ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. டைமும் ரொம்ப சேவ் ஆகும் இந்த மாதிரி தைச்சிங்கன்னா. நான் வந்து இந்த ஊரில் ஒரு 400 ரூபா வாங்குகிறேன். இதுவே நீங்கள் டவுன் சைட்லலாம் இருந்தீங்கன்னா 700 ரூபாய்க்கு குறையில்லாமல் வாங்கலாம். இந்த ப்ளவுஸுக்கு 700, 750, 800 வரைக்குமே வாங்கலாம். இப்போ நான் வந்து யூனிக் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா மெயின் துணி இருக்குது. இப்போது இந்த ப்ளூ கலர் கிளாத் இருக்குல்ல, சாரியோட கிளாத்தை தூக்கிட்டு கட் பண்ணணும். அந்த சேலையோட கிளாத் மட்டும் ரொம்ப கவனமாக கட் பண்ணணும். சிசரோட முன்பகுதியை யூஸ் பண்ணிக்கோங்க, அதான் பெட்ரு. நடுப்பகுதி யூஸ் பண்ணாதீங்க, முன்பகுதியை யூஸ் பண்ணிக்கோங்க. அடியில் இருக்க ப்ளவுஸோட மெயின் கிளாத் வந்து டச் பண்ணக்கூடாது, அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. ரொம்ப பொறுமையாக கட் பண்ணணும். ஒரு 0.3 விட்டுக்கோங்க, ஏன்னா லேஸ் நான் வந்து கொஞ்சம் திக்கான லேஸ், பட்டையான லேஸ் தான் கொடுக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவே துணி விட்டு தான் கட் பண்ணுறேன், 0.3 விட்டு. எந்த அளவுக்கு பொறுமையாக பார்த்து கட் பண்ணுறீங்களோ இந்த இடத்துல கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு ஈஸியாக வேலை முடியுதுனாலும் அதுலேயே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும்.
அந்த பிரச்சனை நம்ம சமாளிக்கணும், கரெக்ட் பண்ணவும் தெரியணும். இப்போ வந்து நான் ஒரு சைடு வந்து வெட்டியிருக்கேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதே மாதிரி நான் ஆப்போசிட் சைடு நான் வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இதுதான் அவுட்லுக். நம்ம தைச்சி எடுத்ததில் இதுதான் டிசைன் வந்து இப்படி கிடச்சிருக்கு. இதுக்கு மேலே கொஞ்சம் லேஸ் வச்சு ஒர்க் பண்ண போகிறேன். அப்புறம் நெக் லைன்லேயும் கொஞ்சம் ஒரு ஒர்க் இருக்குது. ரொம்ப கவனம் வேணும் மெயின் ஃபேப்ரிக் சைடில், சரிங்களா? இப்போ அடுத்து வந்து நான் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். லேஸ் இது வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு உண்டான லேஸு அந்த தையல் மேலேயே வச்சு தைச்சு கார்னர் வரும்போது மட்டும் ஒரு சின்ன ப்ளீட்ஸ் ஒரு மடிப்பு எடுத்து தைக்கணும். நான் கையில் தைக்கும்போது சொல்லியிருப்பேன் அந்த கார்னரில் எப்படி தைக்கணும்னு சொல்லிட்டு, அதே மெத்தேடு தான் நம்ம இந்த நெக்லையும் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் லேஸ் வந்து சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கீழே அதாவது முடிவு பகுதியில் எட்ஜில் கொஞ்சம் டிசைன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப பட்டையாக எடுக்காதீங்க, பட்டையாக இல்லாமல் கொஞ்சம் டிசைனாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு ரோலாக வாங்கும்போது உங்களுக்கு கம்மியாக தான் வரும். எனக்கு இந்த லேஸ் வந்து ரொம்ப சூப்பராக செட் ஆகிடுச்சு, நல்லாயிருக்கு. அடுத்த வாட்டி கிடைக்குமான்னு தெரில, ஆனால் நல்லாயிருக்கு இந்த லேஸ் தைச்சு அவுட்லுக் பார்க்கும்போது. இப்போது இந்த ஒரு டிசைனோட லாஸ்ட் எட்ஜுக்கு வந்துட்டோம். அப்போ அந்த இடத்துல வரும்போது ஒரு சின்ன ஒரு ஃப்ளீட்ஸ் எடுத்து உள் பக்கமாக மடக்கி ஒரு கையில் இன்னொரு லேஸ் எடுத்து வளைவு பகுதியை நோக்கி கொண்டு வரணும். மடிப்பு எடுக்கிற கை இருக்குல்ல, அதை வந்து மடிப்பு எடுக்கணும். இன்னொரு கையால் கீழே இருக்க லேஸை வந்து அப்படியே டேர்ன் பண்ணி திருப்பணும். அப்போ தான் அந்த இடத்துல வந்து ஷார்ப்பான எட்ஜஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும். இது வந்து பா நெக்குக்கும் இதே மெத்தேடு தான். நம்ம நார்மல் யூ நெக்குக்கு அப்படியே வச்சு தைச்சிடலாம். இந்த மாதிரி கேர்வ் வர இடத்துலலாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து தான் தைக்கணும். இப்போ இந்த லேஸ் வந்து இப்போ தையல் மேலே நான் தைச்சிட்டு வரேன். இன்னொரு தையல் போடும்போது இந்த ப்ளூ கலரில் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, தையல் போக மீதி இருக்குது துணி 0.3 சொன்னால அந்த துணி எல்லாமே அந்த லேஸ்க்குள்ளே போயிடும். அதனால் அது பிரிஞ்சு வரவும் சான்ஸ் இல்லை, உள் பக்கமாகவே போயிடும். இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து அடிக்கடி துவைக்க மாட்டாங்க, ரெகுலர் யூஸும் பண்ண மாட்டாங்க. அதனால் இந்த மெத்தடில் தைக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு சில பேர் பயந்துப்பாங்க, பிரிஞ்சு வந்துடுமோ, அடியில் இருக்க துணியெல்லாம் பிரிஞ்சு வந்தால் அந்த டிசைனே முடிஞ்சிடும், ஒன்றுமே பண்ண முடியாது, அப்புறம் நம்ம கஸ்டமர் வந்து நம்மளை திட்டுவாங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. நம்ம சூஸ் பண்ணுற லேஸில் தான் இருக்குது மெத்தடு. லேஸ் மட்டும் கொஞ்சம் பட்டையாக சூஸ் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு பிசுரும் உள்ளேருந்து வெளியே வராது. ஏன்னா இப்போ நான் மேலே ஒரு தையல் போடுறேன்ல, இதுக்கப்புறம் பக்கத்தில் அந்த லேஸோட முடிவு பக்கத்துலேயும் நான் ஒரு தையல் போடுவேன். அப்போ அந்த சேலையோட கிளாத் எல்லாமே அந்த லேஸ்க்குள்ளே இருக்கும், பிரிஞ்சு வராது. இப்போ வந்து ஒரு பாதி வந்து முடிக்க போகிறேன். கரெக்டாக சென்ட்ரும் நாச் பண்ணியிருக்க தெரியுதுங்களா, அந்த இடத்துக்கு நேராக ஒரு லைட்டாக ஒரு ப்ளீட்ஸ் எடுத்து ஷார்ப்பாக அந்த நேராக கொண்டு வரணும். ஏனோ தானோன்னு தைக்கக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி இடத்துல. அப்போ என்ன ஆயிடும்னா நெக் வந்து அப்படியே கோணையாக போன மாதிரி ஆகிடும் போடும்போது. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக வர அந்த நாச்சு எல்லாமே கவனமாக பார்த்துக்கோங்க. எனக்கு மொத்தமாகவே இந்த டிசைன் வைக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஹெம்மிங் வச்சு ஹூக் வச்சு ஃபினிஷ் பண்ணி காமிச்சிருப்பேன் இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக. சின்ன சின்ன ஒர்க்கையே நம்ம நல்லா பண்ணி கொடுத்தோம்னா ஓகே இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலையும் கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக கிடைப்பாங்க. இத்தனை ரூபா தான், இந்த 400 ரூபாய்க்கு இவ்வளோ போதும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கஸ்டமரும் 2 பேர் போதும் 3 பேர் போதும்னு அதோட நின்றுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் ஆக மாட்டாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் கஸ்டமரை பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல வருமானம் வரும். எப்போவுமே துணி வந்து தைக்க இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்கள் போதும்னு நினச்சா அதுவும் போதும்னு நின்றோம். இல்லை நீங்கள் இன்னும் பண்ணணும், எனக்கு இன்னும் வேணும், இன்னும் நான் நிறையா பண்ணணும்னு நினச்சாதான் உங்களுக்கு ஆப்போசிட்டில் அந்த வைப் போய் சேர்ந்து அவங்களும் நிறைய கஸ்டமர் ஆவாங்க. இன்னும் நிறைய ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு தேடி கொண்டு வந்து கொடுப்பாங்க. எல்லாமே நம்ம மனசு தான் காரணம். அதனால் போதும்னு மட்டும் நினைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கஸ்டமர்ஸ் அதிகமாக உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும். தைக்க முடியல என்னால், நான் ஒருத்தியை உட்காந்து தைக்க முடியலன்னு நினைக்காதீங்க. நிறைய ப்ளவுஸ் வர தைக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சுக்கோங்க, ஹூக் வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சுக்கோங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. உங்கள் கஸ்டமர் உங்களை விட்டு வெளியே போகக்கூடாது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் தொழிலையும் நீட்டாக மாற்றிக்கோங்க. இப்போ நீங்கள் மட்டும் தான் தைக்கிறீங்கன்னா இன்னும் 2 பேர்த்தை ஆட் பண்ணிக்கோங்க. புதுசாக கற்றுப்பாங்கள்ல, அந்த மாதிரி பொண்ணுங்களை செலக்ட் பண்ணிங்கன்னா அவங்களும் தைச்சி கொடுப்பாங்க உங்களுக்கு. அவங்களும் ட்ரெயின் ஆன மாதிரி இருக்கும், உங்களுக்கும் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ வந்து அவுட்லைனில் ஃபுல்லாக லேஸ் வச்சுருக்கேன். நான் வந்து இதோட நிறுத்த போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் உள் பக்கமும் டிசைன் இருக்குது. லேஸ் ஒர்க் வந்து வைக்க போகிறேன். இப்போ வந்து ஒரு தையல் தானே போட்டிருக்கோம், தையல் மேலே தையல் போட்டிருக்கோம். இப்போ லேஸோட இந்த பக்க கார்னரில் தைச்சிட்டு வரேன். முடிஞ்ச வரைக்கும் கார்னரில் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ரொம்ப ஓரத்துலேயும் போட்டு தையல் வந்து வெளியே பிரியக்கூடாது, அதையும் கவனமாக பார்த்துக்கோங்க. அந்த லேஸோட கரெக்டான எட்ஜில் தான் தைச்சிட்டு வரணும். இந்த தடவை நான் வாங்கின 2 லேஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிது. விலை கொஞ்சம் கூட தான் இருந்தாலும் நல்லாயிருக்கு, அதை வச்சு தைக்கிறதுக்கு நீட்டாக இருக்குது.
இப்போ வந்து இதோட சேலையோட கிளாத் வந்து முடிஞ்சுது. நடுவில் ஒரு பிட் எடுத்தேன்ல யூ ஷேப்பில், அது மட்டும் தான் மிச்சம் இருக்குது. அதை வச்சு நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா பத்தாது. அது கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லாத மாதிரி இருக்கும். அப்போ நம்ம பிரிச்சுட்டு இருக்கணும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நடுவில் இருக்க ப்ளூ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சேலை துணியை தரப்போகிறேன். இப்போ பின்னாடி திருப்பி காட்டியிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. நீட்டாக இருக்கும், எந்த ஒரு கட்டிங்குமே இருக்காது, எட்ஜஸ் எல்லாமே ஷார்ப்பாக இருக்கும். இதுக்கு மேலேயும் ஒரு லேஸ் வச்சு முடிக்கணும்னா நெக் லைனில் வச்சு முடிக்கலாம், நீட்டாக தான் இருக்கும். ஆனால் நான் கொஞ்சம் ஒர்க் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ப்ளவுஸு துணியே கொஞ்சம் இருந்துச்சு. அதை என்ன பண்ணுறேன்னா 2 இன்ச்சுக்கு பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன், 2க்கு 2 இன்ச்சுக்கு வச்சு. இதை வந்து அப்படியே நெக் லைனில் ஃபுல்லாக அந்த ரவுண்டில் முக்கோணம் மடித்து தைச்சு அதுக்கு மேலே லேஸ் வைக்க போகிறேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் டிசைனர் ப்ளவுஸ் தைச்சேன், அதோட ஒரு 4 ப்ளவுஸ் வந்து தைச்சிருக்கேன். 4ஆ 3ஆன்னு தெரில சரியா. அதோட வீடியோ வந்து நான் எடுத்து போடுறேன், நான் எப்படி தைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோவாக அதுதான் வரும். அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதை எடுக்க எனக்கு டைம் இல்லை. ஆனால் நான் வந்து கஸ்டமர் கேட்ட மாதிரி தைச்சி கொடுத்துருக்கேன். நெட் ப்ளவுஸ்லாம் தைச்சிருக்கேன். அதை வீடியோ எடுக்க எனக்கு டைம் இல்லை, உடம்புக்கும் முடியலை. அதனால் ஜஸ்ட் அதோட ரிவ்யூ மட்டும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். இனி ஃபுல்லாக ஸ்கேல் வச்சு கட் பண்ணிவிட்டு தைக்க வேண்டியதுதான். சேலையோட துணி வந்து அதிகமாக எடுத்தாலும் முன்னாடி வைக்கிற அந்த கொசுன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு வந்து துணி பத்தாது. அதனால் முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சமாக ஒரு 7 இன்ச்சு 8 இன்ச்சுக்குள்ளே மட்டும் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுவே ஒரு ஃப்ளீட்ஸ் தான் வரும், ஒரு பட்டையாக ஒரு இது மாதிரி தான் வரும். அது எடுத்தாலே சேலையோட துணி வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்போ டிசைன் ஒர்க் பண்ணுறதுன்னா நம்ம எடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இல்லை ஆப்ஷன் இல்லாத பட்சத்துக்கு அதே கலரில் சில்க் காட்டன் துணி எடுத்து டிசைன் வச்சு கூட தைக்கலாம். இப்போ நிறையா குண்டாக இருக்கவங்கலாம் சில்க் காட்டன் ப்ளவுஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சேம் கலர் எடுத்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறாங்க. ஒரு சில பேர் ஆப்போசிட் கலர் எடுத்து கொஞ்சம் மட்டும் கட் பண்ணி டிசைன் வச்சுக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து நார்மலாக உடம்பு இருக்காங்க, அதாவது 40 சைஸ் இருக்காங்கல்ல, மார்பு சுற்றோட 40 இருக்கவங்க வரைக்கும் சேலையிலேருந்து எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக இருக்கும் சாரி வந்து. அதுக்கு மேலே உடம்பு இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அதையும் கேட்டுக்கோங்க, இந்த மாதிரி எடுக்கிறேன் பத்தாமல் போகும், முன்னாடி வந்து சேலையோட முன்னாடி வந்து லைனிங் கிளாத் அட்டாச் பண்ணி தரவா, ஒரு மீட்டர் வாங்கின்னு கேட்டுக்கோங்க. அது நீங்கள் தைக்கிற சார்ஜ் வந்து ஒரு 30 ரூபா தான் ஆகும். சேலைக்கு ஃபுல்லாக ஓர அடிச்சு அதை ஜாயின் பண்ணுறதுக்கு 30 ரூபா ஆகும். கேட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ப்ளஸ் ஒரு 30 ரூபா ஆட் ஆகும். அதுக்கு தான் சொல்கிறேன். கொஞ்சம் உடம்பு இருக்கவங்கள்ட்ட அப்படி கேட்டுக்கோங்க. நீங்களாக சொன்னால் தான் அவங்களுக்கும் புரியும். இல்லைனா சேலை கம்மியாக போச்சுன்னு சொல்லி உங்கள்கிட்டே தான் ப்ராப்ளம் வரும் மறுபடியும். இப்போ வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். நெக்கோட ஒரு லைன் அந்த லைனிங்கோட ஜாயின் பண்ணுற லைன் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் ஒரு கைடு அளவுக்கு வச்சு தைக்க போகிறேன். நான் வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கார்னர் அந்த நெக்கோட எட்ஜில் வச்சு நான் தைக்க மாட்டேன். ஆல்ரெடி நான் ஒரு ஸ்டிச் பண்ணியிருக்கேன், அதுக்கு பக்கத்தில் தான் தைக்க போகிறேன். இதை வச்சு இந்த முக்கோணமாக பீஸ் வச்சு நான் தைக்கிறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நல்லா நீங்கள் புரிஞ்சாதான், அது கவனிச்சாதான் உங்களுக்கு நல்லா புரியும். என்ன இப்படி தைக்கிறாங்க, இதை என்ன பண்ணுவாங்க, இதோட பிசுரெல்லாம் வெளியே தெரியுமே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. கரெக்டு தான். நானும் ஃபஸ்ட்டு அப்படி தான் நினச்சிருந்தேன். நம்ம இப்படி தைச்சா இந்த பிசுறு வெளியே தெரியும், அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து மடிச்சடிக்கணும், அப்போ கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சு தைக்கணும் அப்படி நான் தைக்கும்போது நெக்கோட ரவுண்ட் வந்து நல்லா குண்டாயிடுச்சு, பட்டையான மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நெக்கு வந்து அழுத்த ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணேன். இப்போ நான் தைக்கிற இடத்துல இதுக்கு மேலேயும் லேஸ் வச்சு கவர் பண்ணிவிடுவேன். அப்போது அந்த பிசுறு எல்லாமே லேஸ்க்குள்ளே போயிடும். அப்புறம் நெக்குக்கு வந்து ஹெம்மிங் பண்ணுற பீஸ் கொடுத்து ஹெம் பண்ணி முடிச்சிடுவேன். ஃபஸ்ட்டு என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே ஒரு புரியாத மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா புரியும். ஏன்னா இதில் இருக்க ப்ராப்ளம் வந்து நம்ம கரெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ப்ராப்ளம் வந்து வரும். அதை வந்து எப்படி சரி பண்ணணும்னு கற்றுக்கணும். நான் இவ்வளோ வருஷம் தைக்கிறங்காட்டிக்கு எனக்காக ஒரு புரிதல் வந்துருச்சு. சரி, நெக்கு வந்து இப்படி குண்டாக இருக்கக்கூடாது, ஆனால் நெக் லைன்லேயும் டிசைன் வேணும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு தான் இந்த மெத்தடை வந்து நான் ஃபாலோ பண்ணேன். இப்போ நீங்கள் நெக்கு விட்டுட்டு இந்த அவுட்லைனில் இருக்கிற லேஸு, இந்த இடத்துல நான் என்ன ஒர்க் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, லேஸ் வச்சு கவர் பண்ணிக்கலாம். இல்லை மேலே இன்னொரு துணி சேலை கலர்லேயே பட்டையாக அடித்து கூட அது மேலே வச்சு மறைச்சிடலாம். ஆனால் இந்த மாதிரி தைக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான், இருந்தாலும் கவனமாக தைச்சிங்கன்னா நீட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் ஃபுல்லாக அந்த முக்கோணமாக மடித்து வச்சு தைச்சிட்டேன். இப்போ நான் கட் பண்ணுறேன். இந்த இடமும் ரொம்ப கவனமாக பாருங்கள். 2 தையல் தெரியுதா? ஃபஸ்ட்டு ஒரு தையல் வந்து கரெக்டான நெக் லைனு, அதுக்கு பக்கத்தில் வச்சுருக்கிறது முக்கோணத்துக்கு வச்ச லைனு. லைட்டாக ஒரு பாயிண்ட் மட்டும் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே அந்த லைனில் போய் படக்கூடாது. அது வந்து இப்படி மடித்து போயிடும், உள் பக்கமாக போயிடும். இதுக்கு மேலே லேஸ் வச்சு தைக்கணும். இதான் இதோட கான்செப்ட். இப்போ இன்னொரு பீஸ் வந்து நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். அடியில் இருக்க துணியை பார்த்துக்கோங்க, மெயின் துணி வந்து கட் ஆகக்கூடாது. நல்ல க்ளோஸ்அப்பில் வச்சுருக்கேன் பாருங்கள். 2 லைன் இருக்கா? ஃபஸ்ட்டு இருக்கிறது நெக்கோட கரெக்டான லைன், 2வது லைனில் முக்கோண பீஸ் இருக்குது. அந்த முக்கோண பீஸோட எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே கட் பண்ணி எடுக்கணும்.
கட் பண்ணி எடுக்கும்போது அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே ஃபஸ்ட் இருக்க லைன் மேலே டச் ஆகக்கூடாது. இதே மாதிரி ஃபுல் நெக்கையும் கட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த அளவுக்கு கேப் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதோட ப்ளவுஸ் வந்து அவ்வளோதான் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ப்ளவுஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்கோட அந்த கேப் இருக்குல்ல அதில் வந்து லேஸ் வச்சு தைக்க போகிறேன். அந்த லேஸ் வச்சு தைக்கிறது வந்து நான் காட்டலை, நிறைய வீடியோஸ் இருக்குது ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ப்ளவுஸோட அவுட்லுக் ஃபினிஷிங் லுக் வந்து இதுதான். ஹெம்மிங் வச்சுட்டு எல்லாமே முடிச்சாச்சு, ஹூக்கெல்லாம் வச்சுட்டேன். பீட் வச்சு அந்த முக்கோணத்தில் எஜ்ஜில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக் லைன் பார்த்திங்கன்னா லேஸ் வச்சுருக்கேன். ஹெம்மிங்கெல்லாம் வச்சதுக்கப்புறம் தான் அந்த லேஸ் வந்து ஹெம்மிங்கோட அந்த ஓரத்துலேயே லேஸ் வச்சு தைச்சிருக்கேன். இப்போது அந்த முக்கோணத்தில் இருக்க பிசுரும் வெளியே தெரியாது, எல்லாமே அந்த லேஸ்குள்ளேயே கவர் ஆகிடும். கீழே இருக்க சேலை துணியோட பிசுரும் அந்த லேஸ்குள்ளேயே கவர் ஆகிடும். கையிலையும் நம்ம அதே மெத்தட் தான் வச்சுருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் பிசுறு வந்து வெளியே வராது, எல்லாமே லேஸ்குள்ளேயே அடங்கிடும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் நம்ம நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். அவுட்லுக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ரிஸ்க் எடுத்து நம்ம தைக்க வேண்டாம், அந்த லேஸ்குள்ளே எல்லாமே அடங்கின மாதிரி தைச்சி முடிச்சிட்டா வேலை முடிஞ்சுது. எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் ப்ளவுஸ் பேட்டர்ன் வந்து சேல்ஸ் பண்ணுறேன். நம்பர் வந்து யூடியூப்பில் கொடுத்துருக்கேன், வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள். 28 48 சைஸ் வரைக்கும் இருக்குது. ஒரு ப்ளவுஸ் பேட்டர்னோட ரேட் வந்து 130 ரூபா. நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் சீட்டை தான் கொடுத்துட்ருக்கோம். லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம், தண்ணியில் போட்டாலும் ஒன்றும் ஆகாது. குவாலிட்டி இல்லாமல் எந்த பொருளும் நான் விற்கிறதா இல்லை. நல்ல குவாலிட்டியாக இருங்காட்டி தான் நான் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா என்னை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.